வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதைக்கான ஒரு செம்மையான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம சுவாதி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அந்த முத்துவேல் அனுப்பின ஆளு போயிட்டு இது மாதிரி சுவாதி பாட்டு பாடுறதுக்கு திலீப் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுவாதிக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை பெருசா எடுத்துக்கல. அவங்க கொடுத்த கார்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. முத்துவேல் இதை வச்சு சாமுண்டீஸ்வரியும் அவமானப்படுத்த காத்துக்கிட்டு இருக்காரு. சுவாதி வீட்டுக்கு வராங்க. சுவாதியோட கையில ஒரு கார்டு இருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு சுவாதியை பார்த்து, சுவாதி என்னம்மா ஒரே யோசனையா இருக்க? காலேஜ் தானம்மா போயிட்டு வந்த, ஏதாவது பிரச்சனையாம்மா? சுவாதி சொல்றாங்க, இல்லம்மா அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை நம்ம கார்த்தியும் ரேவதியும் கவனிக்கிறாங்க. சுவாதி இப்படி இருக்கானா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போலயே, கலகலப்பா பேசுற ஆளு ஏன் இப்படி அமைதியா இருக்கா அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. கார்த்தியும் ஒரு வகையில யோசிக்கிறாரு. அப்பதான் சுவாதி ரூமுக்கு போனதோட ரேவதி இங்கேருந்து ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சுவாதி அப்படின்னு சொல்ல, சுவாதி அவங்க அக்கா பார்த்ததோட சொல்லுக்கா. அப்ப ரேவதி கேட்குறாங்க, அம்மாடி சுவாதி என்னம்மா பிரச்சனை? காலேஜ் போயிட்டு வந்ததுலேருந்து உன் முகமே சரியில்லையே. அப்போ சுவாதி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு பாட்டு பாடுறதுன்னா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்லக்கா. இப்போ என்னாச்சுன்னா, ஏதோ ஃபேமஸான டைரக்டராம் திலீப் குமாரா, அவர் பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு வந்திருக்காராம். என்னோட வாய்ஸை கேட்டுட்டு அவரோட படத்தில் பாட வைக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னாராம். என்னை அவர் பார்க்க சொல்லியிருக்காரு. கார்டு கொடுத்துருக்காங்க பாருக்கா. ஆனால் அம்மா தான் பாட்டு பாடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. எனக்கு பாட்டு பாடணும்னா ரொம்ப ஆசைக்கா. அப்பதான் கார்த்திக் சொல்கிறாரு, சுவாதி திலீப் குமார் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டரை பற்றி உனக்கு தெரியுமா? அப்போ சுவாதி சொல்கிறாங்க, இல்லை மாமா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அக்கா ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. என்னை சினிமாவில் பாட வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு என்னோட வாய்ஸ் உலகம் ஃபுல்லாக போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அம்மா தான் விட மாட்டேங்கிறாங்களே. அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாரு சுவாதி, நமக்கு 4 பக்கட்டும் எதிரி இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். ஸோ நீ கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. அவர் உண்மையான மியூசிக் டைரக்டராக என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன், சரியா? ஏன்னா நீ ஏற்கனவே பாட்டு பாடிட்டு வந்ததை பார்த்துட்டு அத்தை ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. திரும்பி நீ போனியன்னா அத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு கூட போக முடியாது, சரியா? என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நானும் ரேவதியும் முடிவு பண்ணிட்டு சொல்கிறான். நீ கொஞ்சம் பொறுமையாரு, சரியா? இது கேட்டதோட சுவாதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. ரேவதியும் கார்த்தியும் வெளியில் வராங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஏற்கனவே சுவாதி மேடையில் நின்று பாடினதுனால அம்மா சரியான கோவத்தில் இருக்காங்க. இனிமேல் பாடவே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் சுவாதிக்கு பாட்டு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சுவாதி பாட்டு பாடுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே அவ்வளோ ஈஸியாக சுவாதி சிக்கிக்கிட்டா. அம்மா கோவப்பட்டு இனிமேல் நீ பாட்டு பாட தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ சுவாதியை பாட்டு பாட அனுப்புறதா இல்லை அனுப்பக்கூடாதா என்னன்னே எனக்கு தெரியல ராஜா. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாடு ரேவதி, நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி சுவாதி பாட்டு பாட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அவளுக்கு சினிமாவில் பாட்டு பாடணும் அப்படின்னு தானே ஆசை. அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம், நீ கவலைப்படாத. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நமக்கு யாரை தெரியும்? அப்படி அந்த அளவுக்கு பெரிய லெவலில் நமக்கு யாரையுமே தெரியாது. எப்படி சுவாதி பாட்டு பாட வைக்க முடியும்? கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு. அந்த டைரக்டரை எல்லாம் சுவாதி போய் பார்க்க வேணாம். நான் ஏற்பாடு பண்ணுறேன். இந்த விஷயத்தை பற்றி நீ சுவாதிக்கிட்ட சொல்லு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி, கண்டிப்பாக நான் சொல்கிறத அவள் ஏற்றுப்பாளா என்னன்னே தெரியல. பட் இருந்தாலும் நான் அவகிட்ட சொல்லி பார்க்குறேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி ஓகே நீ போ அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுவாதி கிட்ட வராங்க. சுவாதி குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க. எப்படியாவது பாட்டு பாடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஆனால் யாருமே என்னோட திறமையையும் என்னோட ஆசையையும் யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அப்போ தான் ரேவதி அந்த இடத்துக்கு சுவாதி கிட்ட, சுவாதி நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உனக்கு கோவமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லைம்மா. இது பாரு, ஏற்கனவே
அம்மாவுக்கு நீ பாட்டு பண்ணது பிடிக்கல. மேடையில் ஏறி பாட்டு பண்ணதுனால அம்மா சரியான கோவத்துல இருந்தாங்க. நீயும் செமையா திட்டு வாங்கினியல்ல. கொஞ்சம் பொறுமையாயிரு. இது மாதிரி ராஜா ஏதோ முயற்சி பண்ணுறேன்னு சொன்னார் நீ பாட்டு பாடுறதுக்கு. அப்போ சுவாதி கேட்குறாங்க, அக்கா கை மேலே பிளான் இருக்குது, ஏன்க்கா தேடுறீங்க? திலீப் குமார் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்க்கா. அக்கா ப்ளீஸ்க்கா நீயாச்சும் வாக்கா. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம பொறுமையாக தான் முடிவெடுக்கணும். அவங்க யார் எவர் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தான் முடிவெடுக்கணும், சரியா? கொஞ்சம் பொறுமையாயிரு சுவாதி. அப்போ சுவாதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. ரேவதி அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. அப்போ சுவாதி நினைக்கிறாங்க, என்னோட திறமையை யாருமே ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே என் திறமையை பற்றி கவலையே இல்லை. அவங்கவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்போ நம்ம தான் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னு சுவாதி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுமா. அப்போ சுவாதி சொல்கிறாங்க, இன்னைக்கு காலையில் என்னை மீட் பண்ணிங்கள, என் பேர் சுவாதி. நான் கூட பாட்டு பண்ணனே, என் பாட்டு கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு திலீப் டைரக்டர் சொன்னார்ல. இதை கேட்டதோட அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆமாம்மா, நான் நிறைய பாடகிகளை சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேனா, அதாம்மா எனக்கு சரியாக தெரியலை. சரிம்மா, எப்போ திலீப் சாரை வந்து பார்க்குறேன்? அப்போ சுவாதி சொல்கிறாங்க, இல்லை, இது மாதிரி வீட்டில் வேறு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் நான் வர முடியாதுன்னு சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அப்போ அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, வர முடியாது அப்படின்னு இவ நினச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம இவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டா. இவ குழப்பத்தில் இருக்கா, அந்த குழப்பத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருமா, திலீப் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். அவரை மட்டும் நீ ஒரு தடவை சந்தித்து பாட்டு பாடிட்டீன்னா அதுக்கப்புறம் உன்னோட லெவலே வேறு லெவல் ஆகிரும். தேவையில்லாமல் கண்டவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, உனக்கு யார் வந்துட்டு இது மாதிரி வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னது? சுவாதி சொல்கிறாங்க, என்னோட மாமா. அவங்க கேட்குறாங்க, அவர் என்ன வேலை பார்க்குறாரு? சுவாதி சொல்கிறாங்க, அவர் டிரைவராக இருந்தார், இப்போ எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க, என்னம்மா, சாதாரண டிரைவருக்கு இந்த மாதிரி திலீப் குமார் மாதிரி பெரிய டைரக்டரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அவர் சும்மா நீ பாட்டு பாட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு உன்னை அமுக்கி வைக்கிறாரு. இதை கேட்டதோட சுவாதி சொல்கிறாங்க, அப்படி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலையேக்கா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டுறாத. அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு போய் பாடிட்டுன்னா உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. இது கேட்டதோட சுவாதி சொல்கிறாங்க, ஐயோ அக்கா, நான் கண்டிப்பாக வரேன் இன்னைக்கு சாயந்தரம். இது கேட்டதோட அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இப்போ தான் சரியான முடிவெடுத்திருக்க. சரி, ஓகே, ஈவினிங் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிரு. உனக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கேன்னு அங்கே போயிட்டு சார்கிட்ட பாட்டு பாடி காமிச்சிட்டீன்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, நீ வேறு லெவல் ஆகிடலாம். இது கேட்டதோட சுவாதியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த பொண்ணு நேராக முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்துவேல் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் இப்போ தான் சார் சுவாதி ஃபோன் பண்ணா, அவள் வரேன்னு சொல்லிட்டா சார். இது கேட்டதோட முத்துவேலு ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரிம்மா, உனக்கு தேவையான பேமெண்ட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ தான் சிவனாண்டி கேட்குறாரு, என்ன சித்தப்பா என்னாச்சு? முத்துவேல் சொல்கிறாரு, நம்ம போட்ட வலையில் அந்த சுவாதி சிக்கிட்டான். சாமுண்டீஸ்வரி எதை வச்சு என்ன 5 வருஷம் ஜெயிலுக்கு தள்ளுனாலோ அதையே வச்சு அவளோட பொண்ணையும் அவள் குடும்பத்தையும் அவமானப்படுத்த போகிறேன் பாரு. அப்போ சிவனாண்டி கேட்குறாரு, சித்தப்பா என்ன பண்ண போகிறீங்க? அவரை சொல்கிறாரு, அந்த பொண்ணை அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி டக்குன்னு போலீஸுக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு இது மாதிரி ஹோட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்தணும். அதுதான் என்னோட பிளான். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, சித்தப்பா இது நாள் வரைக்கும் நான் கூட இப்படி பிளான் பண்ணவே இல்லையே, செம்ம சூப்பரான பிளான் தான் போட்டிருக்கீங்க. சரி சித்தப்பா, அந்த சாமுண்டீஸ்வரி அவமானப்படணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதோட முத்துவேலும், இங்கே பாரு, அந்த வீட்டில் ராஜ சேதுபதியோட பேரன் ஒருத்தர் இருக்கானே, அவன் இடையில பூந்து ஏதாவது பண்ணிட போகிறான், பார்த்துக்கோ. சிவனாண்டி சொல்கிறாரு, அதை சந்திரா பார்த்துப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ முத்துவேல் சொல்கிறாரு, டேய், என்னதான் இருந்தாலும் சந்திராவும் அந்த வீட்டில் உள்ளவதான், இந்த மாதிரி விஷயத்துக்கு அவள் இடம் கொடுக்க மாட்டா, அதனால இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். இது கேட்டதோட சிவனாண்டியும், ஆமாம் சித்தப்பா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், என்னதான் இருந்தாலும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தங்கச்சி இல்லவ அப்படின்னு. இன்னொரு பக்கம் முத்துவேலும், சரி, இனிமேல் நடக்க போகிறத மட்டும் வேடிக்கை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த சுவாதி நேராக ஹோட்டலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம்
நம்ம சுவாதி வந்து காலேஜ் போகிறதா சொல்லிட்டு தான் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, சுவாதி காலேஜுக்கு கிளம்பி வராங்க வெளியில். அப்போ ரேவதி நேராக சுவாதி கிட்ட, சுவாதி நீ கவலைப்படாத, ராஜா நீ பாட்டு பாடுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவார் சரியா? சுவாதியும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுவாதியோட முகம் சரியில்லாததை கார்த்திக் கவனிக்கிறாரு. சுவாதி நேராக காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் காலேஜ்லேருந்து நம்ம ரேவதிக்கு ஃபோன் வருது, அவங்களோட ஃப்ரெண்டு. நம்ம ரேவதி ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ யாரு? அப்போ சுவாதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அக்கா நான் சுவாதியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன்க்கா. ஏன்க்கா இன்னைக்கு சுவாதி காலேஜ் வரல? இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற? சுவாதி காலையிலேயே காலேஜுக்கு தாம்மா ரெடியானா? அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லைக்கா அவள் காலேஜ் வரல, நான் ஃபோன் அடிக்கிறேன் எடுக்க மாட்டேங்கிறா. இது கேட்டதோட ரேவதிக்கு செம ஷாக்கு. அப்படி சுவாதி எங்கே போயிருப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப ஃபோன் அடித்து பார்க்குறாங்க. சுவாதி ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ நம்ம ரேவதி எங்கேருந்து பதட்டமா கார்த்திக்கிட்ட வந்துட்டு, ராஜா அப்படின்னு சொல்ல, கார்த்திக் கேட்குறாரு, என்னாச்சு ரேவதி, ஏன் இப்படி பதட்டமா இருக்க? ரேவதி சொல்கிறாங்க, இது மாதிரி சுவாதி வந்துட்டு காலேஜ் போகலையா. இதை கேட்டதோட கார்த்திக் சொல்கிறாரு, அப்படி சுவாதி எங்கே போயிட்டா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாளோ? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, காலேஜ் வரலன்னு ஃபோன் அடித்து சொன்னதே அவளோட ஃப்ரெண்டு தான். அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, ஒருவேளை அந்த மியூசிக் டைரக்டரை சந்திக்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். சரி, அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி? அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, சரி வா, அவளோட ரூமில் ஏதாவது கிடைக்குதானே பார்ப்போம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கார்டு கிடக்கு. கார்த்திக் அந்த கார்டை எடுத்து, ரேவதி இங்கே பாரு அப்படின்னு சொன்னதோட அதில் ஹோட்டல்னு எழுதியிருக்கு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இதில் திலீப் குமார் அப்படின்னு இருக்கு பாரு, ஸோ கண்டிப்பாக இந்த ஹோட்டலாக தான் இருக்கும். சரி வா போகலாம். கார்த்திக் சொல்கிறாரு, நீ எங்கே கிளம்புற? இங்கே பாரு, உனக்கு ஏற்கனவே கை அடிபட்டிருக்கு, ஸோ நீ வர வேணாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நேராக அந்த ஹோட்டலுக்கு கிளம்புறாரு. ரேவதி உட்கார்ந்துருக்காங்க. கார்த்திக் நேராக அந்த ஹோட்டலுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் முத்துவேல் நேராக போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணதோட முத்துவேல் சொல்கிறாரு, இது மாதிரி ஹோட்டலில் இத்தனை நம்பர் ரூமில் ஒரு தப்பான விஷயம் நடக்குது, போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட போலீஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அந்த ஹோட்டலுக்கு வராங்க. சுவாதி நேராக அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம் கதவை தட்டுறாங்க. அங்க ஒருத்தர் மியூசிக் பொட்டியோட உட்காந்துருக்காரு. அப்ப சுவாதி உள்ளார போனதோட அவர் சொல்றாரு, வாமா, உன் பேரு தான் சுவாதியா? உன் வாய்ஸ நான் கேட்டிருக்கம்மா, கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு, உனக்கு நல்ல பெரிய பிரைட் ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்குமா. இங்க பாரு, உன் வாய்ஸை மட்டும் என்னைக்கு நிப்பாட்டிடாத, பாடிக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு. இது கேட்டதோட சுவாதியும் சரிங்க சார். அப்ப அவர் சொல்றாரு, சரிம்மா நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், நீ ஜூஸ் குடிமா. இது கேட்டதோட சுவாத்தியம், இல்ல அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பாட்டு பாடிட்டு மட்டும் போயிடுறேனே. அப்ப அவர் சொல்றாரு, என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஜூஸ் கூட குடிக்க மாட்டியா? அம்மாடி போய் ஜூஸ் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல, ஒரு பொண்ணு போயிட்டு ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. அதுல மயக்க மருந்து கலந்து கொண்டாந்து சுவாதி கிட்ட கொடுக்குறாங்க. சுவாதி வந்துட்டு வேணான்னு சொல்றாங்க, இருந்தாலும் அவங்க கம்பல் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்ப சுவாதி வேற வழியே இல்லாம குடிச்சிடுறாங்க. சுவாதி குடிச்ச அடுத்த செகண்ட் சுவாதிக்கு அப்படியே மயக்கமா வந்துடுது, கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப சுவாதியை கொண்டாந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அப்ப சுவாதி அரை மயக்கத்துல இருக்காங்க. அதே நேரம் முத்துவேல் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, சூப்பர், நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிருங்க, இருந்தாங்க பணம் அப்படின்னு சொன்னதோட அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் நினைக்கிறாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணை வச்சு உனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு ஏற்பாடு பண்ணிட்டேன் பத்தியா? 5 வருஷம் நான் ஜெயில இருந்தேன், இப்ப உன் பொண்ணு ஜெயிலுக்கு போறா அப்படின்ட்டு முத்துவேல் ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் அதே ஹோட்டலுக்கு வராரு. அதே நேரம் போலீஸும் அதே ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு நேரா அந்த ரூம் கதவை தட்டுறாங்க. அப்ப அந்த ரூம் கதவை ஒருத்தர் திறக்க, உள்ளார நம்ம சுவாதி படுத்திருக்கிறத போலீஸ் பாக்குறாங்க. போயிட்டு அந்த பொண்ணை கலப்ப சொல்றாங்க, அந்த பொண்ணை கலப்புங்க அப்படின்னு. அதே நேரம் கார்த்திக் அந்த இடத்துக்கு வராரு. கார்த்திக் வந்துட்டு போலீஸ் சுவாதியை பிடிச்சதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்துட்டு போலீஸ் கிட்ட, சார் இந்த பொண்ணை மாட்டி விடுறதுக்காக யாரோ ஒருத்தவங்க இப்படி பண்ணிருக்காங்க சார், இந்த பொண்ணுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். அப்ப போலீஸ் கேக்குறாங்க, இங்க பாருப்பா, நீ யாரு? அப்ப கார்த்திக் சொல்றாரு, சார் இந்த பொண்ணு என் ஒய்ஃபோட தங்கச்சி சார், இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் சார், சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணு சார், இவங்க ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது சார். யாரோ ஒருத்தவங்க சாமுண்டீஸ்வரி மேடத்தை அவமானப்படுத்துறதுக்காக இந்த பொண்ணை பகடைக்காயா பயன்படுத்தி இருக்காங்க சார். இந்த பொண்ணு காலேஜ் போற பொண்ணு சார், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க.
அப்ப போலீஸ் சொல்றாரு, யோ நீ தேவையில்லாம பேசாத. இங்க பாரு, சாமுண்டீஸ்வரியோட பொண்ணா இருந்தா எனக்கு என்ன, இந்த பொண்ணை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியோட கையில விலங்கு போட்டுருங்க. இதை பார்த்துட்டு கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்திக் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு அவருக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு ஃபோன் பண்றாரு. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணதோட கார்த்திக் சொல்றாரு, இது மாதிரி விஷயத்த சொல்றாரு. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, சார் என்ன சார் இவ்வளோ லேட்டாக சொல்றீங்க, ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதோட இங்கே இருக்க போலீஸ்க்கு நேராக கால் வருது. அவர் ஃபோன் அட்டன் பண்ணதோட அந்த இடத்துலேருந்து அந்த போலீஸ்க்கு செமைய திட்டு விழுகுது. ஒரு பொண்ணை வந்துட்டு மாட்டி விட பார்த்துருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணு மேலே நீங்கள் பழி போட்டு அந்த பொண்ணை கைது பண்ணுறீங்க, ஒழுங்காக விசாரித்து இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டு விழுகுது. இது கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ நம்ம கார்த்திக் அவரை பார்த்ததோட அவர் சொல்கிறாரு, சார் யார் சார் நீங்கள் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அது இருக்கட்டும், அந்த பொண்ணை விடுங்க. இது கேட்டதோட அவங்களும் வேறு வழியே இல்லாமல் சுவாதியை ரிலீஸ் பண்ணுறாங்க. சுவாதியை வந்துட்டு கார்த்திக் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. சுவாதி வந்துட்டு காரில் உட்காந்துருக்காங்க, மயக்கத்தில் இருக்காங்க. அதே நேரம் ரேவதி இங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு கார்த்திக்கிட்ட, நல்ல வேளை அம்மா வீட்டில் இல்லை, அம்மா செங்கல் சூளைக்கு போயிட்டாங்க, ரேவதியை தண்ணி தெளித்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. இதை வந்து நம்ம சந்திரா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சுவாதிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ சந்திரா கேட்குறாங்க, இப்போ எதுக்கு நீ என்னை முறைக்கிற, சுவாதிக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியை கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்போ கார்த்திக் வெளியில் வந்துட்டு நேராக சந்திராவை பார்த்து, இந்த அளவுக்கு நீங்கள் கொடுமையானவங்களா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சந்திரா கேட்குறாங்க, இங்கே பாரு என்னன்னு சொல்லு, என்ன ஆச்சு சுவாதிக்கு, நான் என்ன பண்ணேன். அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த முத்துப்பாண்டியோட சேர்ந்து சிவனாண்டி கூட சேர்ந்து சுவாதிக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேரை உருவாக்க பார்த்துட்டீங்க. சுவாதியோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும் தெரியும்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படியா வந்துட்டு வஞ்சகத்தோடு இருப்பீங்க. அப்போ சந்திரா ஷாக் ஆகி, நான் என்ன பண்ணேன். அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, சுவாதி மேலே இப்பேற்பட்ட பழியை போட பார்த்துருக்கீங்க அப்படின்னு விஷயத்த சொல்கிறாரு. இது கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி அக்காவை பழி வாங்குறதுக்கு நான் பல வகையில் முயற்சி பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்துல எல்லாம் நான் தலையிட மாட்டேன். அப்போது கார்த்திக் சொல்கிறாரு, போதும் நிறுத்து, நீ என்னென்ன பண்ணிக்கிருக்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நல்ல மாதிரி நடிக்காத. இது மாதிரி இந்த குடும்பத்தை வந்துட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் இப்படி பண்ணியிருப்ப, இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சந்திரா மேல செம்ம கோவப்படுறாரு. இதை பார்த்துட்டு சந்திராவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஒருவேளை அவரும் அந்த மாமாவும் சேர்ந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையவா பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு சந்திராவுக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.